சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் ரயில்ல கத்தியோடு ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயது உள்ள 4 சிறுவர்களை தடுத்த சுராஜ் என்கிற வடமாநில இளைஞர் அறிவாளால வெட்டி தரமறிய கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட விவகாரம் கடுமையான ஒரு எதிர்ப்பை தற்போது எடுத்துட்டு இருக்குது. இந்நிலையில தமிழகத்தோட எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி பழனிசாமி தன்னோட ட்விட் பக்கத்துல இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. இதுல சென்னையிலிருந்து திருத்தணி செல்லும் ரயில்ல அந்த கத்தியோட ரீல்ஸ் எடுத்துக் கொண்டிருந்த 17 வயதுள்ள 4 சிறுவர்களை தடுத்த சுப்ராஜ் என்ற வடமாநில இளைஞரை சிறுவர்கள் அறிவாளால் சரமாரியாக கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டதாக செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னும், இந்த தாக்குதல் தொடர்பான காணொலியை காண நெஞ்சம் பதைக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. படிக்கும் புத்தகம் இருக்க வேண்டிய கைகளில் பட்டாக்கத்தி வந்திருப்பது வெட்கக்கேடானது அப்படின்னும், தமிழ்நாட்டை இப்படி ஒரு கொடூர நிலைக்கு கொண்டு சென்ற திமுக அரசு தள்ளிவிட்டதுதான் கோபம், திமுக அரசு தள்ளிவிட்டதே என்ற கோபம் தான் மேலோங்குகிறது அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு. அறிவாளர் தாக்கிய சிறுவர்கள் கஞ்சா போதையில் இருந்ததாக கூறப்படும் நிலையில் வெறும் 17 வயதுள்ள சிறுவர்களை கைகளில் போதைப் பொருளும் அறிவாலும் போய் செல்லும் நிலைக்கு யார் பொறுப்பு? இந்த பொம்மை முதல்வர் தானே அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மாநிலத்தின் எதிர்காலத்தை இப்படி சீர்குலைத்து விட்டு எத்தனை மேடை ஏறி என்ன பெருமை பேசி என்ன பயன் திரு மு க ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு குறிப்பிட்டிருக்கவர். கைது செய்யப்பட்டுள்ள சிறுவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கவும், இந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்க மூல காரணமான சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டையும் போதைப் பொருள் புழக்கத்தையும் கட்டுக்குள் கொண்டு வர கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னோட ட்வீட் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறாருங்க.